ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியலில் தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அபிராமி தீபா எப்படியாவது வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பார்த்தோம்னா கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்ததுமே அபிராமி அவங்க ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, சாமி நான் அந்த பூஜையை பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அவர் அது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வேண்டாம்மா, நான் சொல்கிறது கேளுங்க, ஏற்கனவே நீங்கள் உடம்பு சரியில்லாதவங்க இப்போ தான் நல்லாயி வந்திருக்கிறீங்க, இந்த பூஜை பண்ணுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை சாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், என்னுடைய மருமக சீக்கிரமாக கிடைக்கணும், அதுக்காக நான் இதை பண்ண தயாராகிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டாவது வந்தீங்களா அப்படிங்கும்போது, இல்லை சாமி, யார்கிட்டையுமே நான் சொல்லாமல் தான் வந்துட்டேன், ஏன்னா கண்டிப்பாக அவங்க விட மாட்டாங்க, அதனால நான் சொல்லிக்காமல் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அந்த பூஜைக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் கார்த்தியும் கீதாவும் ஓடி வராங்க. அம்மா நீங்கள் என்னம்மா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா தீச்சட்டியோட அவங்க சாமி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி எதுக்குமா அந்த பூஜை அப்படிங்கும்போது, கார்த்தி நான் தீபா சீக்கிரமாக வரணும், அதுக்காக தான் அந்த பூஜையை பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ தான் கொஞ்சம் ஏதோ நல்லா இருந்துட்டு இருக்கிறீங்க, இப்போ எதுக்குமா அந்த பூஜையெல்லாம் சொல்கிறது கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்காக அந்த பூஜையை வேணால் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கார்த்தி, இதை நான் தான் செய்யணும், தீபாக்காக நான் செய்யக்கூடியது, சொல்ல போனால் என் உயிரே போனால் கூட பரவாயில்ல, தீபா எனக்காக என்னெல்லாமோ செய்திருக்கிறா, அவளுக்காக நான் இதை செய்கிறது பெரிய விஷயமே கிடையாது, என் உயிரை கூட கொடுத்துட்டு நான் தீபா வரதா இருந்தால் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏமா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா, நான் சொல்கிறத கேளுங்க, தீபா கண்டிப்பாக 2 நாள்லேயே 3 நாளே நான் கண்டுபிடிச்சிருவேன், அவங்க வந்துருவாங்க, அதனால நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை கார்த்தி, என்னை தடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தீச்சட்டி எடுத்துட்டு அவங்க கோயிலை சுற்றிட்டு வராங்க. இதை கார்த்தியும் அவங்க கூட இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கீதா பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, சரிம்மா பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்களா, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காமா, கையெல்லாம் ரொம்ப எப்படிமா இருக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஆனந்த், அருண் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுது. தெரிஞ்சதுமே எல்லாருமே அபிராமி போட்டு திட்டுறாங்க. ஏம்மா நீங்கள் இந்த பூஜை பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே தீபாவுக்காக தான், தீபா சீக்கிரமாக கிடைக்கணும், அதுக்காக தான் இந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கவும். அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் மட்டும் ஒருத்த வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே அந்த பூஜை பண்ணியிருப்போம்ல, சொல்ல போனாக்கி நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உங்களுக்காக நான் அங்கே பிரச்சனை பண்ணினேன், அதே மாதிரிக்கு தீபா கிடைக்கிறதுக்காக நானே தீச்சிட்டு எடுத்துருப்போம்ல, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, இதை நான் தான் பண்ணணும்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன், அதனால தான் நானே இந்த பூஜையை பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. அப்போ காட்டி சொல்கிறாங்க, இன்னமும் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிவு எடுத்துடாதீங்கம்மா, எப்படினாலும் சரி தான், 2-3 நாள் நான் தீபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன், இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா இருக்கும்போது, என்ன கார்த்தி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, தீபா எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா, அவளுக்காக நான் இதை கூட பண்ணக்கூடாது, சீக்கிரமாகவே தீபா கிடைச்சிடணும் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கீதாவை தான் காட்டுறாங்க. கீதா ரூமில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், தீபா கிடைக்காம போகிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கிறேன், துங்காட்டம் நான் கிடைச்சிட்டோம்னா கண்டிப்பாக தீபாவை அவன் விட்டுருவான், அவன் தீபா நான் நினச்சி தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, நான் மட்டும் துங்காட்டை நான் சிக்கிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவன் என்னதான் ஏதாவது பண்ணுவானே தவிர அவன் தீபாவை தேடுறதை விட்டுருவான், தீபாவும் கார்த்திக் கிடைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் தீபா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது இதுக்கு நான் இடைஞ்சல இருக்கக்கூடாது, நான் துங்காட்ட போய் சேர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக தீபா கார்த்திகிட்ட வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா கீதா ஒரு லெட்டர் எழுதுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்னை நல்லாவே கவனிச்சுக்கிட்டீங்க, ஆனால் தீபா கிடைக்கிறதுக்காக நான் அந்த வீட்டை விட்டே போகிறேன், அதுவும் நான் துங்காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் எழுதிட்டு இருக்கிறாங்க. இது ஐஸ்வர்யா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன தீபா லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறா, என்ன எழுதிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும், கீதா லெட்டர் எழுதிட்டு அந்த ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க பார்த்தோம்னா துங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. துங்கா, நான் தான் கீதா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏ கீதா, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி துங்கா கோபத்தோட கேட்கும்போது, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீ ஒரு இடத்த சொல்லு, அந்த இடத்துக்கு நானே வரேன், உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே துங்கா சொல்கிறாங்க, என் கையில் மட்டும் நீ கிடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி, நான் எந்த இடத்துக்கு வரணும் அதை மட்டும் சொல்லு அப்படிங்கும்போது துங்காவும் ஒரு இடத்த சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு நான் உடனே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாமே ஐஸ்வர்யா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, இவ துங்காட்ட போய் சேர்ந்துட்டா போலுக்கு, ஏன்னா தீபா கிடைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறா, அந்த லெட்டரில் என்னதான் எழுதி வச்சிருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ஐஸ்வர்யா அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. வந்துட்டு அந்த லெட்டர் எடுத்து அவங்க படிக்கிறாங்க. படிச்சதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இது கார்த்திகைக்கு கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா முடிவு எடுக்கிறாங்க. அதனால கீதா எழுதி வச்ச அந்த லெட்டரை அவங்க ஒழிச்சு வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துங்காட்ட கீதா போய் சேர்ந்துருவாங்களா, கீதாவை காப்பாற்ற வருவாரா கார்த்தி. இங்கே பார்த்தோம்னா தீபாவையும் காட்டிட்டு இருக்கிறாங்க. தீபாவையும் எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.